ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அக்ஷிதா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹாரி பாட்டர் அன்பாக்சிங் வீடியோ தான். பார்க்கலாமா? அதுவும் ஈசிஆரில் இருக்க மினிசோ ஹாலில் தான். அங்கே ஹாரி பாட்டர் திங்ஸ் கொட்டி கிடந்தது. ஆனால் கிரிஃபண்டோர் டீம்ஸோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை. ஏன்னா ஹாரி பாட்டர் பார்த்தவங்களுக்கு தெரியும் கிரிஃபண்டோர்ன்றது எப்படிப்பட்ட டீம்ன்றது. மற்றபடி ஸ்லிதரின், ரெவென்க்ளா, ஹஃபிள்பஃப்னு நிறைய டீம்ஸ் இருந்தது. ஆனால் நான் தேடி வந்தது கிரிஃபண்டோர். அது இல்லை. சரின்னு சொல்லிட்டு காமனாக ஹாக்வர்ட்ஸ் ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நான் வாங்கியிருந்தேன். வேறு எதுவும் வாங்கலை. வேறு எதுவும் கிரிஃபண்டோர் ஐட்டம்லேயும் இல்லை. இது என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய டைரி. இதுவும் ஹாரி பாட்டர் சம்மந்தப்பட்டது தான். பார்த்தாலே தெரிஞ்சிருக்க ஹாரி பாட்டர் கீ செயின்லாம் ஒட்டியிருப்பேன். இதில் நான் நிறைய ஜேர்னல் பண்ணியிருந்தேன். ஜேர்னல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கிறுக்கி வச்சுருப்பேன். ஹாரி பாட்டர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி பெயிண்ட்லாம் பண்ணி. அப்புறம் அந்த பர்ஸை அன்பாக்சிங் பண்ணுறது தான். அந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக, ரொம்ப லெதர்லாம் நல்லா இருந்தது. ஹாரி பாட்டர்னு இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கும் இது நல்லாயிருக்கும் நல்லாலையோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கார்ட்ஸ்லாம் வைக்க ரொம்ப ஸ்பேஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா, நான் கேமரா எடுத்தேன்ல, என் ரூம் டோர்லேயுமே அதே ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கும். இது ஹாரி பாட்டர் அண்ட் பெல்லாட்ரிக்ஸோட வாண்ட். ஹாரி பாட்டர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹாரி பாட்டர் ஸ்வாடும் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இது ஒரு ஏஐல க்ரியேட் பண்ண ஒரு இமேஜ் தான். அதை என் ரூமில் நான் ஒட்டியிருப்பேன். அப்புறம் இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்துருச்சு காய்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.